அன்பு மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்போது 12ஆம் வகுப்பு தமிழ் பாடத்தில் இயல் 3 அமைந்துள்ள தமிழர் குடும்ப முறை என்ற பாடத்தை படிக்க இருக்கிறோம். மாணவர்களே, இன்று உலகம் முழுவதும் கோடிக்கணக்கான மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இவ்வளவு கூட்டமாக வாழக்கூடிய இந்த மனிதர்கள் அனைவரும் எங்கிருந்து வந்தவர்கள்? நாம் நினைத்து பார்க்கின்ற வேளையில் இவர்களெல்லாம் திடீரென்று வந்தவர்கள் அல்ல. ஏதோ வானத்திலிருந்து குதித்து வந்தவர்களோ அல்லது நேற்று பெய்த மழையில் இன்று திடீரென்று முளைத்து வந்தவர்களோ இல்லை. இவர்களெல்லாம் ஏதோ ஒரு வகையில் ஒரு இடத்தை சார்ந்தவர்கள். இவர்களுக்கென்று ஒரு பிறப்பிடம் இருக்கிறது. இவர்கள் ஏதோ ஒரு குடும்பத்திலிருந்து தான் வந்திருக்க வேண்டும். ஒவ்வொருவருக்கும் பிறப்பிடமாக ஒரு குடும்பம் இருக்கிறது. அதுதான் அவர்களுடைய அடிப்படை. சமூக வாழ்வினுடைய இன்றியமையாத ஒரு அடிப்படை கூறு குடும்பமாகும். ஒவ்வொரு குடும்பமும் ஒரு பல்கலைக்கழகம். குடும்பத்திலிருந்து தான் எல்லாமே உருவாகிறது. இதை நாம் அனைவரும் அறிவோம். நல்ல நல்ல குடும்பங்கள் நல்ல பல்கலைக்கழகங்களாக திகழ்கின்றன. குடும்பம் என்ற அமைப்பிலிருந்து தான் சமுதாயம் என்ற அமைப்பும், நாடு என்ற அமைப்பும், உலகம் என்ற பேர் அமைப்பும் இயங்கி வருகின்றது. எனவே இந்த உலகத்திற்கு அடிப்படையாக அமையக்கூடிய குடும்பம் என்ற அமைப்பை பற்றித்தான் நாம் இந்த பகுதியில் படிக்க இருக்கின்றோம். அன்பு மாணவர்களே, குடும்பம் என்ற அமைப்பானது இப்போது நாம் காண்பது போல முன்னர் இருந்த காலகட்டங்களில் இல்லை. அது தாய் வழி குடும்பம், தந்தை வழி குடும்பம், பொதுவாக இருவரும் வாழக்கூடிய குடும்பம், அதாவது தனி குடும்பம், பிரிந்த குடும்பம் என்றெல்லாம் பல்வேறு நிலைகளை கொண்டதாக அமைந்திருக்கின்றது. எனவே நம்முடைய தமிழ் சமூகத்தை பொறுத்தவரை பாரம்பரியமிக்கது. இப்படிப்பட்ட தமிழ் சமூகமானது பல்வேறு நிலைகளை கடந்து பல்வேறு வாழ்க்கை முறைகளை அது கடந்து வந்திருக்கிறது. எனவே நம்முடைய பண்டை காலத்தில் தமிழர்களுடைய குடும்ப அமைப்பு முறை எவ்வாறு இருந்தது என்பது பற்றி இந்த பகுதியில் நாம் படிக்க இருக்கின்றோம். அன்பு மாணவ செல்வங்களே, தமிழர் குடும்ப முறை என்ற இந்த உரைநடை பாடப்பகுதியினுடைய ஆசிரியர் பக்தவச்சல பாரதி. பொதுவாக எந்த ஒரு பகுதியாக இருந்தாலும் அந்த பகுதியை படிக்கும்போது அதனுடைய ஆசிரியரையும் அவரை பற்றிய குறிப்புகளையும் தெரிந்து வைத்திருப்பது மிக இன்றியமையாதது. நம்முடைய இந்த பாடப்பகுதியில் இதை எழுதிய பக்தவச்சல பாரதி தான் இதனுடைய ஆசிரியர். இவர் எழுதிய பனுவல் என்ற ஒரு தொகுப்பானது காலாண்டிதழ் என்ற ஒரு இதழில் ஒரு கட்டுரையாக வெளிவந்தது. இந்த கட்டுரையினுடைய தொடர்ச்சி, அந்த கட்டுரையினுடைய ஒரு பகுதி தான் நமக்கு இங்கு பாடப்பகுதியாக வைக்கப்பட்டுள்ளது. பனுவல் என்ற தொகுதியில் காலாண்டிதழில் வெளிவந்தது. நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த ஆசிரியரை பொறுத்தவரை இந்த ஆசிரியர் தமிழ் சமூகம் பற்றியும், தமிழர்களுடைய பண்பாடு, அவர்களுடைய மானிடவியல் சார்ந்த ஆய்வுகள் இவற்றையெல்லாம் அதிகமாக ஆர்வத்தோடு ஆராய்ச்சி செய்கின்றவர். பழங்குடியின மக்கள், நாடோடிகள் மற்றும் சமுதாயத்தினுடைய விளிம்பு நிலையில் வாழக்கூடிய மக்கள், இவர்களை பற்றிய ஆய்வுகளை எல்லாம் செய்யக்கூடியவர். பல நூல்களையும் இவர் எழுதியிருக்கின்றார். இலக்கிய மானிடவியல், பண்பாடு மானிடவியல், தமிழர் மானிடவியல், தமிழக பழங்குடிகள், பாணர் இன வரைவியல், தமிழர் உணவு முதலிய பல்வேறு நூல்களை இவர் எழுதியுள்ளார். எனவே இவரை பற்றி நாம் படிக்கக்கூடிய வேளையில் இவர் ஆய்வு செய்யக்கூடிய
நிலை, இவருடைய நூல்கள், இவர் எழுதிய கட்டுரை போன்றவற்றை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக நாம் பாடப்பகுதிக்குள் செல்கின்றோம். இந்த பாடத்தை பற்றிய ஒரு சிறு முன்னுரை நுழைமுன் என்ற பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ளது. அதை நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள். குடும்பம் என்ற அமைப்பை பற்றிய ஒரு சிறு முன்னுரை அது. நாம் குடும்பம் என்று சொல்கின்றோமே, இந்த குடும்பம் என்ற அமைப்பானது ஏற்படுவதற்கு பல காலமாகியிருக்கின்றது. இந்த உலகத்தினுடைய உயர்ந்த ஒரு அமைப்பாக இந்த குடும்பம் விளங்குகிறது. இன்னும் சொல்லப்போனால் உலகத்திற்கே முன்னோடியாக திகழ்கின்ற நம்முடைய தமிழர்களுடைய பாரம்பரியத்தில் குடும்ப அமைப்பு முறையானது முக்கியமான ஒன்றாக அமைந்திருக்கின்றது. இதனை நாம் நம்முடைய காப்பியங்களில் முழுமையாக பார்ப்பதற்கு முடியும். இது பொய்யோ புரட்டோ கற்பனையோ இல்லை. இது நாம் ஆதாரங்களோடு சொல்லக்கூடிய தமிழ் இலக்கிய சான்றுகள். ஒரு குடும்பம் எப்படி அமைந்திருக்க வேண்டும், அந்த குடும்பத்தினுடைய பண்புகள் எப்படி அமைந்திருக்க வேண்டும் என்பது பற்றியெல்லாம் நம்முடைய இலக்கியங்களில் சொல்லப்பட்டுள்ளது. இன்று நாம் பார்ப்போம் என்று சொன்னால், உலக அளவில் இந்தியாவிலும் தமிழர்களுடைய மத்தியிலும் குடும்பம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு கட்டுக்குலையாமல் இன்றும் நல்ல முறையில் இயங்கி வருவதை நாம் பார்ப்பதற்கு முடியும். அந்த அடிப்படையில் தான் இந்த பாடப்பகுதியை நாம் அணுக வேண்டும். முதலாவதாக, குடும்பம் என்ற அமைப்பானது இது ஒரு சிறிய அமைப்பு. பெற்றோர், பிள்ளைகள், அதனை சார்ந்தவர்கள் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு, அவ்வளவுதான். இந்த சிறிய அமைப்பிலிருந்து தான் மனித சமூகம் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய அமைப்பு கட்டமைக்கப்படுகிறது. ஒவ்வொரு இடங்களிலும் மனிதர்கள் குடும்பமாக வாழத் தொடங்கி அவர்கள் வாழ்கின்ற வாழ்க்கையினை பல்வேறு பெயர்கள் மூலமாக சொல்வார்கள். குலம் என்றும், கூட்டம் என்றும், பெருங்குழு என்றும், சமூகம் என்றும் இது விரிந்து கொண்டே செல்கிறது. அடிப்படையில் நாம் பார்க்க வேண்டும் என்று சொன்னால், குடும்பம்தான் மனித சமூகத்தினுடைய அடிப்படை காரணமாக அழகாக அமைந்துள்ளது. அடித்தளம் அதுதான். குடும்பம் என்றால் வேறு எதுவுமே இல்லை. அந்த அளவுக்கு அடிப்படையாக அது அமைந்துள்ளது. சரி, இந்த குடும்பம் என்று சொல்கின்றோமே, இந்த குடும்பம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு உருவாவதற்கு எது காரணம்? திருமணம். திருமணம்தான் இதற்கு அடிப்படையாக அமைந்துள்ளது. திருமணம் நிகழவில்லை என்று சொன்னால் குடும்பம் என்று சொல்வதற்கு பொதுவாக அங்கே இடம் இல்லை. திருமணம் செய்து கொண்டால்தான் பெற்றோர், பிள்ளைகள், அவர்களை சார்ந்தவர்கள் என்று பல்வேறு கிளைகள் விரிந்து கொண்டே செல்வதை நாம் பார்க்க முடியும். எனவே ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் மிக முக்கியமானவர்கள். எனவே ஒரு நாணயத்தினுடைய இரண்டு பக்கங்களைப் போல குடும்பமும் திருமணமும் முக்கியமான இடத்தை பெறுகிறது. ஆனால் ஒன்று, தொல்காப்பியத்திலும் சங்க இலக்கியங்களிலும் குடும்பம் என்று சொல்லக்கூடிய அந்த சொல் இடம்பெறவில்லை. ஆனால் முதலாக திருக்குறளில்தான் அந்த சொல் இடம்பெற்றுள்ளது. எப்படி இடம்பெற்றுள்ளது? சங்க இலக்கியங்களில் குடம்பை, குடும்பு, கடும்பு ஆகிய சொற்கள் அங்கு இடம்பெற்றுள்ளன. அதிலும் குறிப்பாக குடம்பை என்ற சொல் 20 இடங்களில் வருவதை நாம் பார்க்க முடியும். இன்னொன்று முக்கியமானது, குடும்பு என்ற சொல் கூடி வாழ்தல் என்ற பொருளை தருகிறது. குடும்பு என்ற சொல்லுக்கு கூடி வாழ்தல் என்பது பொருள். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், மிக இன்றியமையாதது. குடும்பு என்ற சொல்லுக்கு கூடி வாழ்தல் என்பது பொருள். அடுத்ததாக, குடும்பு என்ற சொல்லுடன் அம் என்ற விகுதியினை சேர்த்து குடும்பம் என்ற சொல் உருவாகி இருக்கலாம். எனவே முன்பு பயன்படுத்தப்பட்ட குடும்பு என்ற சொல்லுடன் அம் என்ற விகுதி சேர்ந்து
குடும்பம் என்ற சொல் உருவாகி இருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. நம்முடைய தமிழ் இலக்கியத்தில் பழமையான ஒரு நூல் தொல்காப்பியம். இந்த தொல்காப்பியத்தில் இடம்பெற்றுள்ள ஒரு பாடலில் இல், மனை என்று சொல்லக்கூடிய சொற்கள் இடம்பெற்றுள்ளன. இவை குடும்பமாக மக்கள் வாழக்கூடிய வாழிடங்களை குறிப்பிடுகிறது. இல், மனை ஆகிய 2 சொற்களும் வாழ்விடங்களை குறிப்பிடுகிறது. இது தொல்காப்பியத்தில் இடம்பெற்றுள்ளது. மேலும் இல், மனை, குரம்பை, புலப்பில், முன்றில், குடில், பறை, வரைப்பு, முற்றம், நகர், மாடம் முதலிய சொற்கள் குடும்பங்களின் வாழ்விடங்களில் உள்ள வேறுபாடுகளை சுட்டுகின்றன. மாணவர்களை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், இந்த ஒவ்வொரு பெயர்களும் தமிழர்களுடைய 5 விதமான நிலங்களில் ஒவ்வொரு இடத்திற்கும் ஏற்றவாறு சொல்லப்பட்ட பெயர்கள். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என்று சொல்லி 5 நிலங்கள் இருக்கின்றன அல்லவா? ஒவ்வொரு நிலங்களிலும் வாழக்கூடிய மக்கள் அந்தந்த நிலங்களுடைய தன்மைக்கு ஏற்றவாறு இந்த பெயர்களை வைத்திருக்கின்றார்கள். அடுத்ததாக தம்மனை, நும்மனை என்ற 2 சொற்கள், அதாவது மனைவியினுடைய இல்லத்தையும் கணவனுடைய இல்லத்தையும் பிரித்து பேசக்கூடிய சொல்லாக இவை அமைந்துள்ளது. தம்மனை, நும்மனை, மனைவியின் இல்லம், கணவனின் இல்லம் என வச்சுடுங்க. அடுத்ததாக தற்காலிகமாக திருமணத்திற்கு பிறகு கணவனும் மனைவியும் தற்காலிகமாக தங்கக்கூடிய ஒரு இடத்திற்கு புக்கில் என்று பெயர். புக்கில், தற்காலிகமாக கணவனும் மனைவியும் தங்கக்கூடிய இடத்திற்கு பெயர் புக்கில் என்பது. அடுத்ததாக மனைவியும் கணவனும் பெற்றோரிடமிருந்து பிரிந்து தனியாக வாழக்கூடிய இடத்திற்கு தன்மனை என்று பெயர். திருமணத்திற்கு பிறகு கணவனும் மனைவியும் பெற்றோரிடமிருந்து பிரிந்து தனியாக வாழுகின்றார்கள். இந்த வாழக்கூடிய இந்த தன்மைக்கு தன்மனை என்று பெயர். இவ்வாறாக பல்வேறு பெயர்களை அந்த காலத்தில் அவர்கள் சொல்லி வைத்திருக்கிறார்கள். மனை என்பதனை நம்மனை, தம்மனை, எம்மனை, இம்மனை, உம்மனை, நின்மனை, நுந்தைமனை, நன்மனை, வருமனை, வளமனை, கடிமனை, தாய்மனை என்று இலக்கியங்களில் சொல்லப்பட்டிருப்பதை நாம் பார்க்க முடியும். மனையோள் என்னும் சொல் சங்க பாடல்களில் வருகிறது. இதன் மூலம் மனையோள் என்பதற்கு மனைவி என்பது பொருள். இதன் மூலம் மனை என்பது வாழிடத்தை குறிக்கும் முதன்மை சொல்லாக அமைந்திருக்கிறது. மக்கள் வாழக்கூடிய முதன்மையான ஒரு இடம் மனை அல்லது இல் என்று சொல்லப்படுவது. இவற்றை நாம் இதன் மூலமாக தெளிவாக அறிந்து கொள்வதற்கு முடியும்.